எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தா, சென்னை பக்கத்துல இருக்க ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் சிறுவாபுரி பாலசுப்ரமணியன் கோயில். இது சென்னையில இருந்து 35 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீங்க சென்னையில எங்க இருந்தாலுமே ரெட் ஹில்ஸ் வந்துருங்க. ரெட் ஹில்ஸ்ல இருந்து பெரியபாளையம் போற பஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா அவைலபிளா இருக்கும். அது வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு முன்னாடியே உங்களை டிராப் பண்ணிடும். நீங்க டிரைவ் பண்ணி ஆன் த வேல இருக்கும் போதே சிறுவாபுரி முருகன் போட்டோஸோட போர்டு வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியும். ரோட்ல 2 சைடுமே வந்து வச்சிருப்பாங்க. நாங்கள் இந்த டைம் சிறுவாபுரி டெம்பிள் வந்து பைக்கில் தான் வந்திருந்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 4 PM சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஸோ சன்செட் டைமில் ஒரு லாங் டிரைவ் நல்ல ஃபீல் குட்டாக இருந்துச்சு, டிவோஷ்னலாக. ப்ளஸ் முருகனை வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்தப்போ ஒரு ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் டேர்ன் ஆகும். இந்த டேர்னிங் ஸ்டார்டிங்லேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த ரோடு தான் நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு டேர்ன் ஆக வேண்டிய ரூட். நீங்க கோயில் பக்கத்துல வர்றப்போவே வந்து ரூட் அவ்வளோ அழகா இருக்கும். ஃபுல்லாவே பச்சை பசேர்னு வயல்வெளி, அந்த சன்செட் டைம்ல அந்த வயல் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ சென்னையிலே இருந்து அவ்வளோ டிராஃபிக் அண்ட் பொல்யூஷன்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வரப்போ இவ்வளோ அழகான ஒரு பச்சை பசேர்னு வயல்வெளி பார்த்து ஃப்ரெஷ்ஷான காற்று இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது. கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற போது அந்த வைபே வந்து சூப்பராக இருந்துச்சு. கோயில் பக்கத்தில் வரப்போவே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுங்கள்லாம் இருந்துச்சு. நாங்கள் போனப்போவே ஒரு பஸ் வந்து ஒரு ட்ராப் பண்ணிட்டு இருந்துச்சு, பெரியபாளையம் பஸ்ஸு. ஸோ அட்லாஸ்ட் நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு 6 வாரம் தொடர்ச்சியா வந்து நம்ம விளக்கு போட்டா நம்ம என்ன வேண்டுமோ அது நடக்குது அப்படிங்கிறது பலரால் நம்பப்படுது. இது எங்களோட 3வது வாரம். முருகனை பார்க்க பொது தரிசனம் 100 ரூபாய் டிக்கெட், 50 ரூபாய் டிக்கெட்டுன்னு 3 விதமா இருக்கு. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கோயில்ல ரொம்ப கூட்டம் இருக்கும். நாங்க வந்தது வந்து சனிக்கிழமை தான், கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நாங்க 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டோம். அர்ச்சனை பண்றதா இருந்துச்சுன்னா வெளியில மூலவர் இருக்காங்க, அங்க அர்ச்சனை பண்ணணும். விளக்கு போடுறது சில நாள் வந்து கோயிலுக்கு உள்ளேயே போடுறதுக்கு அலோ பண்றாங்க. அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கு, அங்க நம்ம விளக்கு போட்டுக்கலாம். கோயிலுக்கு உள்ளேயும் கோயிலுக்கு வெளியிலையுமே நிறைய பேர் அவங்க 6 வாரம் என்ன நினைச்சாங்களோ அது நிறைவேறுச்சுன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்வீட்டு, சாக்லேட்ஸு, இல்லை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறத நாங்கள் நிறையா பார்த்தோம். அவ்வளோ பேரால நம்பப்படுற இந்த கோயிலுக்கு நாங்களும் வந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பின்னாடியே இந்த மாதிரி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு பெரிய மரம். அந்த மரத்து கீழே தான் நம்ம வந்து விளக்கு போடுற மாதிரி இருக்கும். அந்த விளக்கு 6 வெத்தலை, 6 தீபம், பூ இது எல்லாமே வச்சே வந்து நம்ம கடையில வாங்கிட்டு வந்து இங்க வந்து நம்ம நெய் தீபம் ஏத்திக்கலாம்.
சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே வந்து அந்த வயல்லையே விளைஞ்ச நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி, கீரை, பழம் இது எல்லாமே வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது மாதிரி கோவில் ரிலேட்டட் அண்ட் டிவோஷனல் கண்டென்ட் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். see you on next vlog.